யோசிச்சுட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணத்துக்கு அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தான் யோசனையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைம்மா. அவ்வளோதானாடா, நம்ம இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுற? இங்கே பாரு, முதல்ல பொண்ணை போய் மறுபடியும் நம்ம குடும்பத்தோடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பார்த்து பொட்டு வச்சு பூ வச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் பொண்ணு வீட்லேயும் நம்மளும் போய் ஒரு நல்ல ஜோசிகர்கிட்ட போய் நாள் பார்த்துட்டு வரணும். எந்த நாள் கல்யாணத்தை வச்சுக்கலாம், எல்லாமே எந்த சடங்கு எப்போ பண்ணிடலான்னு கேட்டுட்டு டீட்டெயிலாக கேட்டுட்டு வரணும். அவ்வளோதான். இதுக்கு போய் யோசிச்சுட்ருக்குறேன். அது ஓகேம்மா, நீ ரவி வீட்டில் பேசணும். ரவி என்ன சொல்லுவான் எது சொல்லுவான்னு பார்க்கணும் இல்லைம்மா. அவனை ஏன்டா கேட்குறது? அவனை வர சொல்லு, இல்லாட்டி அவன் பொண்டாட்டி வர சொல்லு, 2 பேரும் சேர்ந்து வர சொல்லு, போய் பார்த்துட்டு வரலாம். முதல்ல உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு, போய் பார்க்கறக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கூப்பிட்டு சொல்லு அவட்ட. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைம்மா, எப்படிம்மா அவளை கூப்பிடுறது? வந்துட்டாடா உன் பின்னாடி தான் நிற்கிறாடா, சொல்லுடா. என்னங்க அத்தையும் நீங்களும் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப முக்கியமாக என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, இனி போய் 4 தேதியில் குறிச்சிட்டு வரணும்ல, எப்போ நீச்சி வச்சுக்கலாம், எப்போ பொண்ணு பார்க்க மாதிரி போய் பூ வச்சுட்டு வர்றது எல்லாத்தையும் தான் பேசிகிட்டு இருந்தோம். இதுதான் ஆர்வமாக வந்து கேட்டேன்னா, இந்த கிழவி கம்முனே இருக்க மாட்டாளாட்ருக்கு. எப்படியா இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா இந்த கிழவி இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் விட மாட்டாளாட்ருக்கே. ஓஹோ, அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்களா? நான் ஏதோ முக்கியமான விஷயம்னு நினச்சிட்டு வந்தேன். சரிங்க, எனக்கு அடுப்பில் வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன். பார்த்தியாடா உன் பொண்டாட்டி கல்யாண விஷயம்னு மூஞ்சி மாறிடுச்சு. ஆமாம் ஏடி மருமகளே, இப்போது இது முக்கியமான விஷயம் இல்லை, நீ சமைக்கிறது முக்கியமான விஷயமா? உன் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறோம், அதை முதல்ல உனக்கு தெரியுதா? அக்கறை இருக்கா? நீ பாட்டுக்கு போகிறேங்கிற, வேறு என்னத்தான் பண்ணணுங்கிறீங்க? சொல்லுங்கள், பண்ணுறேன். எதுக்கு ராஜி இவ்வளோ சலிச்சுக்கிற? நம்ம பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணுறோம். நம்ம பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணுறோம், அதில் என்ன சந்தேகம்? எனக்கு பிடிச்ச மாதிரியா பொண்ணு பார்க்குறீங்க? நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறீங்க. இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்பாரு, சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வா. அவனும் நீயும் போய் நல்லா ஜோசியராக பார்த்து பொண்ணு பார்க்குறக்கு எந்த நாள் கரெக்டாக இருக்கும், பூ வச்சுட்டு வரணும், எல்லாம் டீட்டெயிலாக கேட்டுட்டு வாங்க. போ, அவன்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுதா? உன் மண்டைக்கு ஏறுதா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இருக்காது, கல்யாண வேலை ஸ்டார்ட் ஆயிரும், புரிஞ்சுதா இல்லையா? நம்ம இதை போய் பார்த்துட்டு வந்து பொண்ணு வீட்டில் சொல்லணும். சொல்லிவிட்டு அவங்க எந்த நாள் ஓகேன்னு சொல்கிறாங்களோ அந்த நாள் போய் நமக்கு சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களும் அவங்க சொந்த பந்தங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. வந்து எல்லாம் பொதுவாக உட்காந்து பேசணும், புரிஞ்சுதா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ நீ கூப்பிட்ட மகாராணி, வேறு எதுக்கும் கூப்பிடல, சரியா? போய் ரெடி ஆகிட்டு வர, அவன் ரெடியாக இருக்கிறான், புரிஞ்சுதா? 10 நிமிஷம் ரெடி ஆகிட்டு வர, நீங்கள் போயிட்டு வந்து எனக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்க நீங்கள், புரிஞ்சுதா? போலினாலும் இந்த கிளை விட மாட்டாளே. சரிங்க, போகிறேன் இருங்க. அடுப்பில் வேற எல்லாம் அப்படியே இருக்குத்த, எப்படி போகிறது? உங்களுக்கு சாப்பாடு வேணும்லத்த? அடடடா, என் மருமகளுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை! அப்பப்பப்பா, என்னைக்கு இல்லாத அக்கறை இன்னைக்கு தான் வந்து இருக்குது. இங்கே பாரு, நீ இப்போ சமையல் நான் பார்த்துக்குவேன், உன்னை விட நல்லாவே நான் சமைப்பேன். நீக்கு ஒரு நாள் என் பையன் என் கையால் நல்லபடியாக சாப்பிட்டு நீ கிளம்பு வேலையை போய் பாருங்க. டேய், கூட்டிகிட்டு போடா, அவள் பாட்டு உட்காந்து நாயும் பேசிகிட்டே இருப்பா. இப்போ நீ என்ன போய் ரெடி ஆகிறே இல்லையா? போகிறேங்கத்த, போகிறேன், போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். டேய், அழுங்காமல் கூட்டிகிட்டு போயிட்டு வா. உன் மகளுக்கு தெரிஞ்சுன்னா அவள் வந்து ஒரு சாமியாட்ட ஆடுவா, அவளையும் சமாளிச்சுட்டு போகிறக்கு நமக்கு டென்ஷன் ஆகுது, புரிஞ்சுதா? இவ்வளவு 2 பேத்துக்கிட்ட இருந்து என் பேரன் கல்யாணத்தை காப்பாற்றுறக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வருதுடா. எப்படியாவது நல்லபடியாக இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் தம்பி. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடுறோம்மா. என்ன ராஜி, நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மாதம் நின்றுட்டே இருக்கேன். டைம் ஆகிட்டே இருக்குல்ல, போய் அந்த ஜோசிகாரை பார்த்துட்டு வரக்கே லேட் ஆயிரும். என்ன நினச்சிட்டு இருக்கிற? கிளம்பு, அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம். நான் நேற்றே எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். போங்க கிளம்பி போங்க, நீங்கள் 1/2 மணி நேரத்துக்குள்ளே அங்கே போகணும். என்னம்மா சொல்கிறீங்க? 1/2 மணி நேரத்தில் போகணுமா? எப்போ எனக்கு தெரியாமல் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க? இல்லைடா, உன் பொண்டாட்டி முன்னாடி சும்மா சொன்னான்டா. போ. சரிம்மா. ராஜி அம்மா சொல்லிட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு மாதம் நின்றுட்டு இருக்கே. போ ராஜி, போய் சீக்கிரம் கிளம்பி வா. சரிங்க, போகிறேன். ரொம்ப தான் பண்ணுறாங்க என்னம்மா. என் பையனுக்கையோ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் இது 2க்கு கேட்குதான். கிளவி, உன்னோட தான் கிளவி. என் பையனோட வாழ்க்கை மட்டும் இல்லை, எங்கள் வாழ்க்கையும் சேர்ந்து பாழாக போகுது. ராஜி, என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? சொல்லிகிட்டே இருக்கிறோம், நின்றுட்டே இருக்கிற. கிளவி விட மாட்டாளாட்டு இருக்குது. போகிறேங்க, போகிறேன்.